வணக்கம் கைஸ். கொஞ்ச நாளா நான் போடுற வீடியோக்கு பெருசா எந்த வியூஸும் வரலன்னு வருத்தப்பட்டேன். ஆனா நேத்து எப்பயும் போல இல்லாம கொஞ்சம் அதிகமாவே வந்து இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் புதுசா பாக்குற எல்லா ஜீவன்களும் ஒரு ஃபாலோ பட்டனை மட்டும் அழுத்தி விட்டுருங்க. அப்புறம் என்னது அது கவர்ல கட்டி பேக்ல வைக்கிறேன்னு கேட்காதீங்க. அதான் என்னோட லஞ்ச். தலைக்கவசத்தை பத்திரமா பேக் பண்ணின்னு காலேஜ் கிளம்பி வந்தாச்சு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட். கேபேஜ் தமிழ்ல முட்டைகோசுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினைச்சிருந்தேன், கோசுக்கும் முட்டைகோசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ காலிஃபிளவரை தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நானும் என் நண்பர்களும் பயங்கரமா திங்க் பண்ணதுல பசி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஈவினிங் காலேஜ் விட்டு போக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு. அது என்னதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாவியை தூக்கி போட்டு விளையாடி மரத்துல தூக்கி மாட்டிட்டானுங்க. நியூட்டன் கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறது கூட இவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டாரு. ஆனா நாங்க பல வழியை ட்ரை பண்ணி எப்படியோ ஒரு வழியா அந்த சாவியை எடுத்துட்டோம். பல போராட்டங்களுக்கு அப்புறம் எப்படியோ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எப்பயும் போல ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல மாட்டின மாதிரி முகத்தை மூடின்னு வராரு இவரை கூட்டின ஜிம்முக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஜிம்மில் இன்னைக்கு பேக் டே தான். புல்லப்பு, பார்பிள் ரோயிங்கு, அப்புறம் இவர் தான் பட்டாசு பாலு. அவருக்கு எதுக்கு பட்டாசு பாலுன்னு பேர் வந்துச்சுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் ஜிம்மை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு இதேமாரி ஒரு தரமான வீடியோவில் பார்ப்போம். பாய்.